தமிழ் மொழி எந்த அளவிற்கு தொன்மையானது என்று யாரும் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மொழியின் காலம் குறித்த ஆதாரங்கள் வெளிவரும்போது ஆச்சரியமாக உள்ளது. அதேபோல் தமிழர்களின் தோற்றம் எப்போதும் என்ற கேள்விக்கும் வருடந்தோறும் ஒவ்வொரு ஆதாரங்கள் வந்து கொண்டே உள்ளது. குறிப்பாக இரும்பு நாகரிகம் என்பது மனிதனின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு விதை போட்டது என்று கூறலாம். இரும்பு நாகரிகம் குறித்து இப்போது வெளிவந்துள்ள தொல்லியல் துறை ஆராய்ச்சியை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு தொல்லியல் துறை தெரிவித்திருக்கிறது. ஆதிச்சநல்லூர் சிவகலையில் கிடைத்த மாதிரிகளை காலக்கணக்குக்கு உட்படுத்தியதில் இது தெரிய வந்திருப்பதாக அந்த ஆய்வு கூறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரிலும் மற்றும் சிவகலையிலும் கிடைத்த இரும்பு தொல் பொருட்களை ஆய்வு செய்த போது அவற்றின் காலம் கிமு 3045 வரை செல்வதாக தமிழக தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அதாவது சுமார் 5350 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்தது கண்டறியப்பட்டிருப்பதாக இந்த ஆய்வு கூறுகிறது. இதற்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் கிடைத்த இரும்பு பொருட்களுடன் இருந்த கரிமப் பொருட்கள். ஒரு கரிமப் பொருளின் சராசரி மைய அளவீட்டு காலம் 2172 என்று தெரிய வந்தது. ஆகவே தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததாக கருதப்பட்டது. தற்போதைய ஆராய்ச்சிகளின் முடிவுகளின்படி இரும்பின் பயன்பாடு மேலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது வெளிவந்துள்ள காலக்கணிப்பின்படி உலக அளவில் இரும்பை உருக்கி பயன்படுத்தும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில்தான் முதலில் இருந்திருக்கலாம் எனவும் தமிழ்நாட்டு தொல்லியல் ஆய்வில் இரும்பின் பயன்பாடு மீதான ஆர்வத்தை தூண்டியது சேலம் மாவட்டம் மாங்காட்டில் கிடைத்த இரும்பு வாள்தான். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் உள்ள மாங்காடு என்ற இடத்தில் நடந்த தொல்லியல் ஆய்வில் இரும்பு வாள் ஒன்று கிடைத்தது. இந்த வாளை காலக்கணக்கீட்டுக்கு உட்படுத்திய போது அதன் காலம் கிறிஸ்து பிறப்புக்கு முன் 1604 முதல் கிறிஸ்து பிறப்புக்கு முன் 1416 வரை இருக்கலாம் என தெரிய வந்தது. அவ்வளவு தொன்மையான இரும்பு கிடைத்தது தமிழ்நாட்டில், அதுதான் முதல் முறை. இந்த கண்டுபிடிப்பு தான் தமிழக தொல்லியல் வட்டாரத்திலே இரும்பின் மீதான ஆர்வத்தை தூண்டியது. அதற்கடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கீழ்நமண்டியில் 2023 நடந்த அகழாய்வில் சில ஈமப்பேழைகள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த ஈமப்பேழைகளில் கிடைத்த இரும்பு மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றின் காலம் தோராயமாக கிமு 1769 முதல் 1615 வரை இருக்கலாம் என தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் கிடைத்த இரும்பின் காலமும் 2172 ஆக இருப்பது தெரிய வந்தது. இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு இரும்பின் மீதான கவனம் மேலும் அதிகரித்தது. இந்த நிலையில்தான் ஆதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் கிடைத்த இரும்பு தொல்பொருட்களின் காலம் கிறிஸ்து முன்னர் 2600 முதல் கிறிஸ்து பிறப்பு 3345 வரை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆதிச்சநல்லூரை பொறுத்தவரை அதன் வாழ்விட பகுதியில் 220 சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த இரும்பு பொருளுடன் கிடைத்த கரிமப் பொருட்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் அவற்றின் காலம் சராசரியாக கிறிஸ்து பிறப்புக்கு பின் 2613 இருக்கலாம் என தெரிய வந்திருக்கிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சிவகலையில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 3 முதுமக்கள் தாழிகள் கிடைத்தன. இதில் இருந்த கரிமப் பொருட்கள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டன. அதில் கிடைத்த ஒரு கரிமப் பொருளின் காலம் கிறிஸ்து முன்னர் 3345 என தெரிய வந்திருப்பதாக தமிழக அரசின் அறிக்கை கூறுகிறது. ஆகவே அந்த கரிமப் பொருளுடன் இருந்த இரும்பின் காலமும் அதுவாகவே கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் ஹரப்பா நாகரிகத்தை ஆரம்பகால ஹரப்பா நாகரிகம், முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம், பிற்கால ஹரப்பா நாகரிகம் என பிரித்து பார்க்க முடியும். ஆரம்பகால ஹரப்பா நாகரிகம் என்பது கிறிஸ்து பிறப்புக்கு முன் 3300 வாக்கில் நிலவியது. தற்போது சிவகலையில் கிடைத்திருக்கும் இரும்பும் அதே காலகட்டத்தை சேர்ந்தது. ஹரப்பா நாகரிகத்தை பொறுத்தவரை அங்கே இரும்பு கிடையாது, செப்பு தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு உருக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வட இந்தியா செப்பு காலத்தில் இருந்தபோது விந்திய மலைக்கு தெற்கே இருந்த பகுதிகள் இரும்பு காலத்தில் இருந்தன என்ற முடிவுக்கு வர முடியும். மனிதர்கள் இரும்புக்கு முன்பாகவே தாமிரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டனர். ஆனால் இரும்பின் அளவுக்கு தாமிரம் உறுதியான உலோகம் இல்லை என்பதால் வனங்களை அழித்து விவசாய நிலமாக்குவதில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. தவிர
தாமிரத்தை விட இரும்பின் உருகும் வெப்பநிலை அதிகம். அதற்கேற்ற உலைகளும் தாமிர காலத்தில் கிடையாது. ஆகவே ஒரு சமூகம் இரும்பின் பயன்பாட்டை அறிய துவங்கியது என்றால் இரும்பை உருக்குவதற்கான தொழில்நுட்பத்தை அறிந்திருப்பதோடு நாகரிகத்தின் அடுத்த கட்டத்திற்கும் நகரத் துவங்கியது என்பதை குறிக்கிறது. இதற்கு பிறகு வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட சமூகம் உருவாகி உபரி உற்பத்தி, செல்வம், இனக்குழுக்களுக்கு தலைமை, அரசு ஆகியவையும் உருவாக துவங்கும். ஆகவேதான் இரும்பு காலத்தின் துவக்கம் எப்போது ஏற்பட்டது என்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலக அளவில் மிக பழமையான இரும்பு 1911 ஆண்டில் வட எகிப்தில் அல்கெர்சே என்ற இடத்தில் இருந்த கல்லறைகளில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த கல்லறைகளில் இருந்து 9 மணிகள் கண்டெடுக்கப்பட்டன. இவற்றின் காலம் கிறிஸ்து முன்னர் 3400 முதல் 3100 வரையாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை இரும்பு தாதை உருக்கி செய்யப்பட்டவை அல்ல, மாறாக விண்கற்களில் இருந்து கிடைத்த இரும்பில் செய்யப்பட்டவை. இரும்பு தாதை உருக்கி இரும்பு செய்யும் தொழில்நுட்பம் 1300 வாக்கில் அனடோலியா, தற்போதைய துருக்கி பகுதியில் தொடங்கியதாக கருதப்பட்டு வந்தது. அங்கிருந்தே இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் உலகின் மற்ற பகுதிகளுக்கு பரவியதாகவும் கருதப்பட்டது. ஆனால் இரும்பின் பயன்பாடு எப்படி துவங்கி எப்படி பரவியது என்பது தொடர்பான விவாதங்கள் இப்போதும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை கிறிஸ்து முன்னால் 1000 ஆண்டு வாக்கில்தான் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகமானதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டது. ஆனால் சமீபத்தில் இந்தியா முழுவதும் நடந்த தொல்லியல் ஆய்வுகளில் கிடைத்த முடிவுகள் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அதற்கு முன்பே இந்தியாவில் இருந்ததை உறுதிப்படுத்தின. இந்த நிலையில்தான் தற்போது ஆதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் கிடைத்த இரும்பு பொருட்களின் காலம் கிறிஸ்து முன்னர் 2500 முதல் கிறிஸ்து பிறப்பு 3345 வரை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே 5300 வருடங்களுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது என்ற முடிவுக்கு வர முடியும். தமிழர்களின் நாகரிகம்தான் உலகின் முதல் நாகரிகம் என்பதன் ஆரம்ப புள்ளியாக இந்த ஆராய்ச்சி முடிவுகள் உள்ளது. இங்கு திட்டமிட்டு தமிழர்கள் கல்வெட்டுகள் மற்றும் தொல்லியல் துறையில் கிடைக்கும் பொருட்கள் அனைத்தையும் திராவிட கல்வெட்டு என்று பதிவு செய்யப்படுகிறது. இப்படி செய்வதால் தமிழ் என்ற ஒரு இனத்தின் உண்மையான வரலாறு அழிக்கப்படும். இந்த வேலையை அந்நியர்கள் செய்து கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதவர்கள் அதிகாரத்தில் இருப்பதன் விளைவுகள் தமிழர்களின் வரலாறு நம் கண்முன்னே அழிகிறது. என்னடா பிரச்சனை, எதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம தேடும் போது மெட்டீரியலாக எதுவுமே விஷயமே இல்லை. அப்போ நாங்கள் வரலாறை தேடுறோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறோம். ஒரு பக்கம் வரலாறுல பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஆண்ட இனம், உலகத்தையே உருவாக்கல இனம், சேர சோழ பாண்டியர்களோட வரலாறுலாம் படித்தா கற்பனை சினிமாட்டிக்காக இருக்குது எனக்குலாம். அதை படிக்கும் போது இப்படிலாம் நம்ம இருப்போம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை ஒரு குடையின் கீழ் தமிழர்கள் ஆண்டாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் தமிழ்நாட்டில் இல்லை. கிரேக்க வரலாறுலையும் மாயன் வரலாறுலையும் எந்த வரலாறுலையும் எடுத்தால் அவன் தெளிவாக எழுதி வச்சிருக்கான். இவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான், அங்கேருந்து இங்கே வந்தவங்க தான் சொல்லி உலகத்தில் பல்வேறு நாட்டு ஆய்வாளர்கள் எழுதி வச்சிருக்கான். எப்போ எகிப்து நைல் நதி நாகரிகம்லாம் உருவாகிற காலகட்டத்தில், சுமேரியாக்கெல்லாம் முன்னாடியே உலகத்தின் ஒரு குடையில் கீழ் ஆண்டவர்கள் பாண்டியர்கள் தெளிவாக அவர்களே சொல்கிறான். நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்றதுக்கே போராடிட்டு இருக்கோம். நம்ம எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கற்பனையாக இருக்கா? சரி, நம்பால் சொன்னா கூட நம்பாமல் இருந்துடலாம். வெள்ளைக்காரன் சொல்கிறான். இப்போ பிரச்சனையே அங்கே தான் வருது. ஏன்னா வெள்ளைக்காரன் தான் அறிவாளி நம்ம மூலையில் புகுத்தியில் வச்சுருக்காங்க இவனுங்களே. அப்போ ஆனால் வெள்ளைக்காரன் அறிவாளின்னு சொல்லாமல் வெள்ளைக்காரனே சொல்கிறாங்க, உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு தேடலோட ஒரு பக்கம் இப்படியான தகவல், ஒரு பக்கம் இன்னொரு தகவல். இங்கே இப்போ நடைமுறை அரசியல் இனமே உருப்படாத இனம், இங்கே ஒற்றுமையே கிடையாது, இவருக்கு எதுக்குமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் நம்ம அழிய போகிறோம், அழிஞ்சு போகிறோம், நாளைக்கு காலையிலையோ நாளைக்கு காலையிலையோ தெரில, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் அப்படின்ற நடைமுறை அரசியல் விவாதங்கள், பேச்சுக்கள், தாழ்வு மனப்பான்மை, எதுவுமே முடியாதுன்ற அந்த இயலாமை, இப்படின்ற இந்த நிலையில் இருக்கிறோம். ஆனால் வரலாறை தெரிஞ்சிங்கன்னா இப்படி பொக்கிஷம் மாதிரி வாசகரையா புத்தகம் படித்தா பார்த்து யாரை பார்த்தா சரி இவங்க தான் அப்படி சொல்கிறாங்களே, சும்மா இருக்குமோ, அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்து அவன் ஆப்பிரிக்காவில் அவன் என்ன சொல்லியிருக்கான், சுமேரியாவுக்கு நம்ம தான் போனோன்னு இவர் சொல்கிறாரு, சுமேரியாவுக்கு நம்ம உண்மையிலே போனோமான்னு சொல்லி அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா அவன் இவங்கள விட பயங்கரம், இவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவன் நம்மளை பற்றி ஆய்வு பண்ணி இவர்கள்லாம் தமிழர்கள் தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ கிடைக்கும் போது எங்கே பிரச்சனை, என்ன சிக்கல், குறிப்பாக அந்த ஜாதிய முரண்கள். இன்னைக்கு இவ்வளோ கூர்மையாக ஜாதிய முரண் இருக்குது, ஜாதி ஒழிச்சாதான் எல்லா பிரச்சனையுமே இதாகுன்ற அளவுக்கு திராவிட இயக்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா, அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு நவீன வளர்ச்சியில் நவீன அரசியல் காலகட்டத்தில் ஒரு குளோபலைஸ்டு உலகத்திலேயே நமக்கு இவ்வளோ ஜாதிய வெறி இருக்குது நமக்குள்ள அப்படின்றது உண்மையாக இருந்தால்
அப்புறம் எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு மிராண்டியா இருந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம உலகத்தையே வந்து ஒரு குடையின் கீழ் ஆள முடியும்? நமக்குள்ள ஜாதி சண்டை போட்டுக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருந்திருக்கும். நம்ம எப்படி நீங்க சுமேரியாவையும் நைல் நாகரிகத்தையும் உருவாக்கி இருக்க முடியும்? அப்ப என்னடா பிரச்சனை? எங்கேயோ இடிக்குது. அப்ப ஜாதியில என்ன முதல்ல சிக்கல் தான் என்ன? ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு கூர்மையா இப்ப இருக்கா? இப்ப இருக்கிறதுனா அப்ப இதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி தொடங்குச்சு? இன்னைக்கு எவ்வளவு சிக்கலா இருந்தா 1000 10,000 வருஷத்துக்குலாம் போத்தாவில்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்பாளுங்க, குறிப்பா இளைஞர்கள் மொழிப்போர்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிட இயக்கங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மொழிப்போர் வர 25ஆம் தேதி ஒரே திமுக அதிமுக அவங்கலாம் வந்து அதிமுகலாம் கொண்டாடும். பிரச்சனை என்னன்னா யார் திராவிடர்னே தெரியல. இவங்களே பாப்பனை எதிர்ப்பு பேசுறேன். அப்புறமா பார்த்தா வைகோப்பா ஜெயலலிதாவே வாங்க நம்மளாம் திராவிட இயக்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்துவோன்னு அறிக்கை விடுறாரு. ஒரே குழப்பமால. அப்ப இவங்க வந்து அதை வந்து மொழி போராட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு மொழி போராட்டம் இல்லை, அது ஒரு இன போராட்டம். ஒரு இன விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னோர்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் இனத்துக்காக இறங்கி களத்துல ராணுவத்தை சந்திச்சு 500-600 பேர் குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு அப்படி ஒரு சம்பவமோ சூழலோ இன்னைக்கு தமிழர் நடக்க வாய்ப்பு இருக்கானா? ஒரு போராட்டமே பண்ண முடியல. ஒரு போராட்டம் நடத்தினா 1 வாரம் 10 நாள்ல ஜாதி கலவரம் ஜாதிய சிக்கல் உருவாக்கி அந்த போராட்டத்தை இடத்துக்கே தமிழர்களா நம்ம ஒண்ணு சேர முடியாத மாதிரி இன்னைக்கு சூழல் இருந்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி அதை விட மோசமா அதெல்லாம் இருந்திருக்கணும். அப்ப எப்படி ஒரு ஜாதியெல்லாம் கடந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள்லாம் இறங்கி ஒரு இனத்துக்காக ஒரு மொழிக்காக இந்திய ராணுவத்தையே சந்திச்சிருப்பான். அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையோட இன்னைக்கு மோசமா இருக்குன்னா எப்படி மோசம்? அதுவா மோசமாயிருச்சா? இருக்க வளர்ச்சி 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்பட்ட இனமா உலகத்துல ஒரு நாகரிகத்தை கத்து கொடுத்த ஒரு இனமா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்பட்ட இனமா இருந்தவங்க அதை விட ரொம்ப பண்பட்ட நிலைக்குள்ள இன்னைக்கு இருந்திருக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டு தோத்துட்டானா இன்னைக்கு ராணுவத்தை தோக்கடிக்கிற இடத்துக்குலாம் நம்ம நகர்ந்துருக்கணும். எப்படி பின்னடை வந்துச்சு நமக்கு? அப்ப இந்த 100 வருஷமா இங்க நடந்துகிட்டு இருந்த அரசியல் என்ன?